Hello friends, welcome to my channel. இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போறோம்னா ஒரு ஸ்லீவ் டிசைனுக்கு எப்படி ஆரி ஒர்க் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதில் வந்து ட்ரேசிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இன்ச் இருக்கேன். 1 இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச், அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு சென்டர் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன். நல்லா பாருங்க, சைடில் வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு. உங்களுக்கு எப்படி கிராஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து அவங்களுக்கு எப்படி மார்க்கிங்ஸ் வேணுமோ ஸ்லீவ்ஸ் அளவுலாம் மாறும். ஆனால் அந்த டிசைனோட வந்து வித் வந்து 3/4 இன்ச் தான். நீங்கள் வந்து கேப் முன்ன பின்ன கேப்லாம் எப்படி வேணுமோ அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த டிசைனோட வித் வந்து 3/4 இன்ச் இருந்தால் போதும். உங்களுக்கு கிராஸாக வேணுமா ஸ்ட்ரெயிட்டாக வேணுமோ அது வந்து உங்களோட இஷ்டம். அது மாதிரி நான் வந்து வி மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். கிராஸாக சென்டரில் வந்து கொஞ்சம் மேலேயும் சைடில் வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒயிட் பென்சில் வச்சு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட டிசைன் இப்படி தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அதை ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோனுக்கு அப்புறம் கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீட் வந்து மைக்ரோ கட் பீட் இல்லை, மீடியம் சைஸ் கட் பீட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடு, கோல்டு கலர் 3mm பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சமிக்கி எடுத்திருக்கேன். கோல்டு கலர் சமிக்கி வந்து ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் சமிக்கி ஸ்மால் சைஸ். அதுக்கப்புறம் வந்து 3mm வந்து ஒயிட் பீட் 3mm பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். வந்து ப்ளூ, ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக என்ன கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் மெட்டீரியல், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவில் வந்து எவ்வளோ இன்ச்சுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு பாயிண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் வச்சு கேப் எடுத்திருக்கேன். அந்த டிசைனுக்கு நான் போட போகிற டிசைனுக்கு வந்து 2 இன்ச்சாக கேப் வச்சு எடுத்திருக்கேன். வந்து நான் டாட் பண்ணி வச்சிருக்க இடத்துலலாம் நான் வந்து கிளிப் ஸ்டோன் எடுக்க போகிறேன். அந்த கிளிப் ஸ்டோன் வந்து அந்த டாட் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துலலாம் கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன பீட் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அது மாதிரி வந்து லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த கிளிப் ஸ்டோனில் வந்து 6 டைம்ஸ் சென்டரில் இந்த பக்கம் அந்த பக்கம் 1 ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஃபிட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக அந்த மாற்றி நீங்கள் வந்து லோட் பண்ணும்போதே ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு லோட் பண்ணிங்கன்னா போடும்போது டிசைன் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இதுக்கும் தனித்தனியாக நாட்டு போடாமல் அதை அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிசைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் வந்து கட் பீடு எடுத்திருக்கேன். அந்த கட் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போடும்போது வந்து டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 கட் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு சென்டரில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பால் பீடு வச்சு நம்ம 3mm பால் பீடு எடுத்துருக்கலாம் ஒயிட் கலரு, அதுவும் ஒரு சுகர் பீடு சென்டரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 கட் பீடு, ஒரு பெரிய 3mm பீடு ஒயிட் பீடு வச்சுருக்கேன். அதை வந்து 3 லைன்ஸ் வி மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைன் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் டிசைன் புரியும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு கட் பீடு வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு 2 கட் பீடு வச்சு ஃபில் பண்ணி ஒரு கட் பீடு ஒரு 2 சுகர் பீடு வச்சு போட்டுட்டு சென்டரில் கேப் விட்டுருக்கேன். அதில் வந்து சில்க் த்ரெட் சென்டரில் வந்து கேப் விட்டுருக்கேன். அது வந்து சில்க் த்ரெட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த கேப் விட்டுட்டு ஆப்போசிட் சைடாக ஃபில் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், 2 கட் பீடு, ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம 3mm பீடு ஒயிட் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கும் ஆப்போசிட்டில் வந்து அதே மாதிரி ஒரு பேர்ல் பீடு 2 கட் பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பு தான் எல்லா கேப்புக்கும் ஃபில் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டு சமைக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து சுகர் பீட் அங்கங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். சுகர் பீட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டிசைன் எப்படி இருக்குன்னு ஃபுல் டிசைன் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.